Hello friends, welcome to Tamil Tech Knowledge. நம்ம இன்னைக்கு எப்படி நம்மளோட எண்ட் கார்டை வந்து ப்ரொஃபஷ்னலாக செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ canva.com போய்க்கிறேன். நான் வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கேன்வாவில் போய்ட்டு நம்மளோட ஜிமெயில் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. க்ரியேட் டிசைனை கிளிக் பண்ண ரைட் சைடில் அப்பர் கார்னரில் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு வீடியோங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வீடியோன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து வீடியோ வந்து இப்போ வந்து நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணலாம். அது நிறைய நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இருக்கிறத வச்சு பண்ணலாம். வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு நமக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து இன்பில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கே சர்ச் இருக்குல்ல மேலே அங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். யூடியூப் ஆட்ரோ அப்படின்ட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு கீழே வந்துடும் யூடியூப் OUTROS இருக்குல்ல, ஆட்ரோஸ். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்மளோட எண்ட் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் காமிக்கும். ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் வந்து ப்ரோன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ப்ரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து 50% பே பண்ண சொல்லும். ஸோ இதுலேயே வந்து ஃப்ரீ வெர்ஷன்ஸும் இருக்குது. நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், நிறைய ப்ரொஃபஷ்னலாக நல்ல வீடியோவாக வந்து நமக்கு கொடுப்பாங்க. எண்ட் ஸ்க்ரீன் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி நமக்கு எது வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நான் ஒரு எண்ட் ஸ்க்ரீன் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டும் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நம்ம கலர் பேக்ரவுண்ட் மாற்றிக்கலாம். ஸோ நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் எண்ட் ஸ்க்ரீனுக்காக. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நம்ம ஷேப்ஸ் மாற்றிக்கலாம், நம்மளோட அனிமேஷன் மாற்றிக்கலாம், எப்படி நம்ம மூவ் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரிலாம் மாற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் நம்மளோட ப்ரொஃபைல் சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான வீடியோஸ் வந்து 2 பக்கம் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளோட வந்து எண்ட் கார்டு வந்து ப்ரொஃபஷ்னலாக நமக்கு வந்து இருக்கும். நம்ம யூடியூப்லேயே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ் எண்ட் கார்டு. அதை தவிர்த்து இது வந்து நம்ம கொஞ்சம் வீடியோவாக வந்து நம்ம அனிமேஷன்லாம் கொடுத்து சூப்பராக செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் இது. இப்போ நான் வந்து ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், இதை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கிற வேர்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்குது பாருங்கள், ஆல்ஃபபெட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதில் கலரை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ஃபபெட் நம்மளோட ஃபாண்ட் மாற்றிக்கலாம். ஸோ நம்மளோட ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒயிட்டில் இருக்குது. நான் வந்து கலர் மாற்ற போகிறேன் பாருங்கள். இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து எந்த கலர் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இந்த க்ரீன் சூஸ் பண்ணிவிட்டு க்ரீன்லேயே வந்து அந்த சர்க்கிள் நான் மூவ் பண்ணேன்னா டார்க் க்ரீன் லைட் க்ரீன் சொல்லிட்டு நம்ம மாறிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து மேலே போயிட்டு லைட் க்ரீன் தான் வந்து எனக்கு நல்லா தெரியுது பளிச்சுன்ட்டு. ஸோ அதுக்காக நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது அந்த தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படிங்கிற வேர்டை வந்து இப்போ நம்ம ஷேப்ஸ் மாற்றணுன்னாலும் ஷேப்ஸும் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஃப்ரேம் ஸ்கொயர் ஃப்ரேம் மாதிரி எனக்கு வேண்டாம், வேறு ஷேப்பில் வேணும். அப்படி நடுவில் வந்து லோகோக்கு வந்து சர்க்கிள் வேண்டாம், வேறு ஷேப் வேணும்னா நம்ம வந்து ஷேப் செலக்ட் பண்ணி நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த வீடியோ கொடுத்துருக்காங்கல்ல பாக்ஸு, அது வந்து நம்ம லொக்கேஷனும் வந்து பொசிஷனும் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த பொசிஷனை கிளிக் பண்ணுற பாருங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டாப்பில் நம்ம வந்து நல்லா ட்ராக் பண்ணோம்னா நம்ம மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு இந்த லோகோ வந்து கொஞ்சம் மேலே வேணும் அப்படின்னா நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாக்ஸையும் வந்து நமக்கு வீடியோ செட் பண்ணுற பாக்ஸையும் பார்த்திங்கன்னா நம்ம டெம்ப்ளேட் வைப்போம்ல, அதையும் வந்து நம்ம பாக்ஸையும் வந்து பொசிஷன் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ வந்து நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓவர்லேப் ஆகாமல் மூவ் பண்ணி வைங்க. சரிங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து செட் பண்ணும்போது ப்ராப்பராக வந்து செட் பண்ணணும். சரிங்களா? அந்த ப்ரொஃபைலுக்கு அந்த மார்ஜின்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒயிட்டில் இருக்குது, நான் அந்த வேர்டையும் நான் வந்து மாற்றுறேன். இப்போ நான் ரெட்லேயே கொடுத்ததுனால என்ன வேர்டு தெரியவே இல்லை பாருங்கள். ஸோ திரும்பவும் அதே பாக்ஸை நான் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஃபாண்ட் அப்படிங்கிற வேர்டு கீழே கலர் இருக்குல்ல, நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். வேறு கலர் இப்போ நான் க்ரீன் சூஸ் பண்ணால் க்ரீனாக மாறுது. அதே மாதிரி டார்க் க்ரீன், ஆரஞ்சு, அந்த மாதிரி நம்ம என்ன வேணுமோ எது வந்து நமக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுமோ நம்ம கலர் வந்து சூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். சரிங்களா? எந்த கலர் வேணுமோ நம்ம எல்லா வேர்ட்ஸ்க்கும் நம்ம மாற்றிக்கலாம். ஃபாண்ட்டும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி
இப்போ நம்ம பொசிஷன்லாம் எப்படி மாற்றணும் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம மேலே இருக்கிற தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வந்து ஏற்கனவே வந்து இன்பில்டாக கொடுத்த ஃபாண்ட் அது. நான் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் இட்டாலிக்கில் ஐ இருக்குல்ல, இட்டாலிக் மோடில் நம்ம ஸ்லாண்டிங்காக நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி அண்டர்லைன் செலக்ட் பண்ணணும், அண்டர்லைன் பண்ணி வரும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபாண்ட்டையும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது, ஸ்டைல்லாம் வந்து மாற்றிக்கலாம். எந்த ஸ்டைல் வேணுமோ நமக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ கொடுத்தோன்னா பெருசாக வருது, ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிட்டு சைஸும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும், சரிங்களா? இப்போ நான் வந்து பேசிக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் காமிக்கிறேன். நம்ம வந்து பொறுமையாக வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் பாருங்கள், இப்போ நான் வந்து டிக்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாண்ட் சைஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதெல்லாம் பண்ண பிறகு இப்போ இந்த வீடியோவோட டைமிங்கை பாருங்கள், 16 செகண்ட் இருக்குது. நமக்கு வந்து இவ்வளோ நேரம் நமக்கு வந்து எண்ட் ஸ்க்ரீன் வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ நான் வந்து டைமிங் வந்து நான் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். மேலே ட்ராக் பண்ணி நான் வந்து இது வந்து 5 செகண்டுக்கு வந்து நான் வச்சுக்கிறேன். லாஸ்ட்டாக வீடியோ முடியும் போது ஒரு 5 செகண்ட் வந்து எனக்கு வந்து எண்ட் ஸ்க்ரீன் வந்தால் போதும். அதுக்காக நான் வந்து 5 செகண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ட்ராக் பண்ணிவிட்டு, சரிங்களா? இப்போ பாருங்கள், என்னோடய வீடியோவோட டைமிங்கும் டவுனில் பாருங்கள், தனியாக ப்ரிவியூவில் அங்கேயும் வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து வீடியோ சிம்பிள் இருக்குல்ல, அதை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணால் எனக்கு 5 செகண்ட் தான் வந்து ப்ளே ஆகுது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான், நம்மளோட வீடியோ வந்து நமக்கு எண்ட் ஸ்க்ரீன் எப்படி வேணும்னு நம்ம வந்து சூஸ் பண்ணியாச்சு, செட் பண்ணியாச்சு எல்லாமே. இப்போ நமக்கு வேணும்னா இதில் வந்து அனிமேஷனும் நம்ம வந்து பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வந்து எனக்கு மூவ் பண்ணுற மாதிரி வேணும், இந்த ஃப்ளிக்கரிங் இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அனிமேஷனும் ஆப்ஷனும் இதில் வந்து இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து கற்றுக்கலாம். இப்போ டாப்பில் ரைஸுங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அனிமேஷனுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு சைடில் வரும், ஓப்பன் ஆகும். எப்படி வந்து நம்மளோட டெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்க்ரீன் வந்து எப்படி மூவ் ஆகணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து எப்படி மூவ் ஆகணும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நான் ரைஸுங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ரைஸில் கிளிக் பண்ண பிறகு எனக்கு வந்து மேலே கேட்குது பேசிக்காக நான் வந்து எது மேலே வைக்கிறேனோ அந்த ஆப்ஷன் எனக்கு காமிக்குது. இப்போ நான் பேனில் வச்சுன்னா இந்த மாதிரி ஃபேட்னா ஃபேட் ஆகி காமிக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் வந்து எப்படி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்குது. எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு எஃபெக்ட் நமக்கு வந்து காமிக்கும். நமக்கு வந்து அந்த எண்டு கார்டு தம்ப்நெயில் வந்து எப்படி காமிக்கணும் நமக்கு ஸ்க்ரீனில் கீழே வந்து அப்படியே மேலே வரா மாதிரி, இப்போ சைடில் வரா மாதிரி, அந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய மாடலில் நமக்கு வந்து காமிக்கும். நமக்கு எது வேணும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம கிளிக் பண்ணும்போது இப்போ டெக்ஸ்ட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து எப்படி மூவ் ஆகணும் காமிக்கும். இங்கே பாருங்கள், நான் இது மேலே வைக்கிறேன், எனக்கு வந்து எப்படிலாம் ரொட்டேட் ஆகும், ஷேக் ஆகிறது, இப்போ ஃப்ளிக்கர் ஆகுது, அப்படியே மறைஞ்சு வரா மாதிரி. இப்போ பல்ஸ்னால் என்னது, நமக்கு ஹார்ட் பீட் மாதிரி ஃபாஸ்ட்டாக அடிக்கிற மாதிரி. ஸோ நமக்கு வந்து டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்க்ரீன் நம்ம தம்ப்நெயில்லாம் வந்து எப்படி வரணும், எந்த சைட்லேருந்து வரணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ரன் கொடுத்தோம்னா நமக்கு செட் ஆகிடும். இன்கேஸ் ஒரு சிலர் வந்து ப்ரோவாக இருக்கும், ஸோ ப்ரோவெலாம் வந்து இந்த மாதிரி மேலே ஸ்க்ரீன் வரும், நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து எனக்கு வந்து எந்த அனிமேஷனும் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணால் ரிமூவ் அனிமேஷனை கொடுத்துருங்க. ரிமூவ் அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து அனிமேஷன் நமக்கு வராது இதில், ஓகேங்களா? இப்போ நான் வந்து கொடுத்துட்டு நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் ரிமூவ் அனிமேஷன் கொடுத்துட்டேன், இருந்தாலும் எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்ஸ் ஆப்ஷன் அப்படியே இருக்கா மாதிரியே இருக்குது, ஓகேங்களா? அப்போ நான் திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். சைடில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். மேலே வந்து பிளாக்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ரிமூவ் ஆல் அனிமேஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சுத்தமாக எல்லா அனிமேஷன் நம்ம செட் பண்ணியிருந்தது எல்லாமே போயிடும். இப்போ எப்படி நம்மளோட வீடியோ இருந்ததோ அதே மாதிரி நமக்கு டெம்ப்ளேட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நமக்கு வந்து வீடியோ வந்து வந்துடும், சரிங்களா? நம்ம செட் பண்ண 5 செகண்டே தான் இருக்குது. நான் சூஸ் பண்ண மாதிரியே தான் எனக்கு வந்து வீடியோ வந்து 5 செகண்ட் ப்ளே ஆகும். இப்போ நான் செட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடில் ஷேருங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வரும். நான் ஒரு முறை ப்ரிவ்யூ ஆப்ஷன் பார்த்துக்கிறேன் என்னோடய வீடியோவை, அதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இப்போது ஓகே எனக்கு இந்த வீடியோ சொல்லிவிட்டு நான் பார்த்துட்டு ஷேர் கொடுக்குறேன். நான் கிளிக் பண்ணுறேன் ஷேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி
கீழே பாருங்கள் டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்குது. திரும்பவும் அதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு மேலே வந்து ஃபைல் டைப் அப்படியே விட்டுருங்க. MP4 வீடியோவே ஓகே தான். நம்ம டவுன்லோடை கிளிக் பண்ணோம்னா டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? இப்போ டவுன்லோட் ஆகுது பாருங்கள் MP4 வீடியோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ரொஃபஷ்னலாக வந்து எண்ட் ஸ்க்ரீனை வந்து நம்ம சூப்பராக செட் பண்ணி வச்சிடலாம். இந்த ஆப்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் செட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோலாம் எடுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள் நம்ம வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ நீங்கள் வந்து உங்கள் விருப்பப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு சூப்பராக செட் பண்ணிக்கோங்க எண்ட் ஸ்க்ரீனை. இப்போ நம்ம எண்ட் ஸ்க்ரீன் செட் பண்ண பிறகு நம்ம வந்து வீடியோ வந்து செலக்ட் பண்ண பிறகு நமக்கு தம்ப்நெயில் வந்து எப்படி நம்ம செட் பண்ணுறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக அது வந்து எப்படி நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோ வந்து நம்ம வந்து கைன் மாஸ்டரோ வேறு எந்த எடிட்டிங் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து உங்கள் வீடியோ கூட கொண்டு போயிட்டு நம்மளோட எண்ட் ஸ்க்ரீனை வந்து லாஸ்ட்டாக செட் பண்ணுவீங்கள்ல. இப்போ நான் டவுன்லோட் பண்ண வீடியோவை அப்படி நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து என்னோடய தம்ப்நெயில்லாம் வந்து நான் கரெக்டாக என் ப்ரொஃபைல்லாம் வந்து செட் பண்ணணும்ல. எப்படி நான் வந்து இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு நீங்கள் தம்ப்நெயில்லாம் வந்து எது வந்து இப்போ வேணுமோ நீங்கள் செட் பண்ண போகிறீங்களோ அது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இமேஜை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜை வந்து நான் இப்போ போயிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு இமேஜை நம்ம வந்து மீடியாவில் போயிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து கை வச்சு அப்படியே நான் வந்து சைஸை வந்து கம்மியாக்குறேன். கம்மியாக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அந்த பாக்ஸ் மேலே நான் வைக்கிறேன். சரிங்களா? என்னோடய தம்ப்நெயில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாக்ஸ் மேலே நான் வைக்கிறேன். இப்போ நான் வந்து இங்கே செட் பண்ணிட்டேன் என்னோட ஒரு தம்ப்நெயில். சரிங்களா? இப்போது திரும்பவும் இன்னொரு தம்ப்நெயில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோவோட தம்ப்நெயிலை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு பிக்சரில் போனீங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு தம்ப்நெயில் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. நான் அதை வந்து இப்போது கை விரலால் எனக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நான் வந்து செட் பண்ணிவிட்டு நான் வந்து அதில் போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன் அந்த பாக்ஸ் மேலே. இப்போ எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நான் வந்து ட்ராக் பண்ணி அப்படியே வந்து ஈக்குவலாக எண்ட் ஸ்க்ரீன் எப்போ முடியுதோ அது வரைக்கும் நான் வந்து ட்ராக் பண்ணி அந்த டைமிங்க்கு கொண்டு வந்துக்கிறேன். இந்த 5 செகண்ட் கரெக்டாக இருக்கணும் எல்லாமே. சரிங்களா? இப்போது நான் ப்ளே பண்ண சைடில் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஒரு சில டைமில் வந்து சீக்கிரமாக ஒரு தமிழ் வந்து மறைஞ்சிடுற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம வந்து ஈக்குவல் பாருங்கள் ஒன்று மறைஞ்சிடுச்சு. ஸோ அதை திரும்பவும் நான் ட்ராக் பண்ணி ஈக்குவலாக ஆக்கிக்கணும். சரிங்களா? இப்போ மிடில் வந்து என்னோடய ப்ரொஃபைல் வரணும். ப்ரொஃபைல் இமேஜு. ஸோ நான் போயிட்டு என்னோடய ப்ரொஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து எடுத்துக்கிறேன். அந்த இமேஜும் எடுத்துகிட்டு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இது. ஸோ நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கொயராக இருக்குது என்னோடய ப்ரொஃபைலு. எனக்கு சர்க்கிளில் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இதை நான் அந்த இடத்துல வச்சுட்டு நான் ஸ்க்ரால் பண்ணேன்னா அங்கே வந்து க்ராப்பிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் மேலே. அந்த க்ராப்பிங் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மாஸ்க் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஷேப் இருக்குல்ல, ஷேப் வந்து சர்க்கிளில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ சர்க்கிளில் போய்ட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பொசிஷனை நீங்கள் எங்கே வேணுமோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பொசிஷன் வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ ப்ரொஃபைலோட டைமிங்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற வந்து ட்ராக் பண்ணிவிட்டு 5 செகண்டுக்கு அதை வந்து ஈக்குவலாக பண்ணிக்கிறேன் எல்லாமே. சரிங்களா? இப்போ நம்ம எல்லாமே செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கணும். ஏதாவது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இல்லை, ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஆரம்பிக்காமல் இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எனக்கு வந்து ரெண்டுமே வந்து கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிறேன் எண்டு வரைக்கும். வீடியோ எண்டோட கொஞ்சம் அதிகமாகவே நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு வீடியோ முடியும் போது ஃபுல்லாக நம்ம தம்ப்நெயில் வந்து ஷோ ஆகும். சரிங்களா? அதுக்காக தான். இப்போ நான் ப்ளே பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக வந்து எண்டு வரைக்கும் என்னோடய தம்ப்நெயில் ப்ரொஃபைல்லாம் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நம்ம செட் பண்ணிட்டோம். ப்ரொஃபஷ்னலாக எண்ட் கார்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுற வீடியோவுக்கு எண்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணுங்கள். செமையாக வந்து உங்களோட எண்ட் ஸ்க்ரீன்லாம் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.